அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் ஸ்மால் சாம்பிள் சிங்கிள் மீன்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? எ மெக்கானிஸ்ட் இஸ் மேக்கிங் என்ஜின் பார்ட் வித் ஆக்சில் டயாமீட்டர் 0.7 இன்ச். சரிங்களா? எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பார்ட்ஸ் ஸோ மீன் டயாமீட்டர் 0.742 with standard deviation 0.04 inch. Compare the statistic you would use to test whether the work is meeting the specification கேட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ மெக்கானிஸ்ட் இஸ் மேக்கிங் என்ஜின் பார்ட்ஸ் வித் ஆக்சில் டயாமீட்டர், பொதுவாக ஆக்சில் டயாமீட்டர் 0.7 இன்ச் இருக்கணுங்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்கோம்? பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்கோம். ஸோ இது பாப்புலேஷன் மீன். ஸோ பாப்புலேஷன் மீன் mu equals to 0.7 inches. A random sample of 10 தான் சொல்லியிருக்கோம். அப்போ 10ன்றது கட்டாயம் less than 30 தான். இப்போ less than 30நாலே small sample size. அப்போ என்ன கொடுத்துருக்கோம் சார்? sample size. ஸோ sample size என்னன்னு கேட்டிங்கன்னா small n equals to 10. அதனோட mean diameter 0.742. அப்போ sample mean. So sample mean x bar equals to 0.742 கொடுத்துருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதனோட சார்? எல்லாமே சாம்பிளோட தான். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொல்லுவோம்னா ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவோம். அதனோட வேல்யூ 0.04, எல்லாமே இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கம்ப்யூட் த டெஸ்ட் would you use to test whether the work is meeting the ஸ்பெசிஃபிகேஷனான்னு கேட்குறோம். ஸோ நமக்கு அந்த சாம்பிள்ஸ் எடுத்துக்கக்கூடியது 0.742 வருது. அப்போ பாப்புலேஷன் மீன் 0.7க்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறோம். சரிங்களா? அப்போது அடுத்து என்ன சார் பண்ணணும்? டேட்டாஸ் எழுதியாச்சுனாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா நல் ஹைப்போதிசிஸ். ஸோ H0 ஃபிக்ஸ் பண்ணணும். H0ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நல் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நல் ஹைப்போதிசிஸ் என்ன சொல்லணும்? கம்பெனி கொடுக்கக்கூடியது உண்மை, எல்லாமே கரெக்டு தான் எடுத்துக்கிறோம். அதாவது மியூன்றது கட்டாயம் 0.7 தான் இருக்கும்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா ஆக்சிலோட டயாமீட்டர் 0.7 தான் இருக்கும்னு அப்படியே கம்பெனி கொடுத்தது அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ H1ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட். ஸோ இங்கே ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் என்ன சார் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ வெதர் த ஒர்க் இஸ் மீட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ஒர்க்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்குறோம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்குறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? ஆமான்னு சொல்லுவோம், இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ மீட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன், நான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொல்லணும். அப்போ எஸ் ஆர் நோ கொஷின் வருது. அப்போ மியூன்றது ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் நாட் ஈக்குவல் டு 0.7. ஏன்னா எஸ்ஆர் நோ கொஷின் வந்துருச்சு. அப்போ எஸ்ஆர் நோ கொஷின் வந்தாலும் என்ன சார் சொல்லுவோம்னா டூ டெய்ல்டு டெஸ்ட். எஸ்ஆர் நோ வந்துச்சுன்னா டூ டெய்ல்டு டெஸ்ட். நான் சொன்ன அளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஆக்சில் வெளியே வருதான்னு கேட்குறோம். ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ எஸ்ஆர் நோ கொஷின் வந்துருச்சு. ஸோ அடுத்து ஸ்டெப் 2 என்ன சார்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் தான். ஸ்டெப் 2ன்றது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அது என்ன சார்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னா டி. இங்கே ஏன் சார் டி யூஸ் பண்ணுறோம்? இங்கே மீன் தான் செக் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம்? மீன் செக் பண்ணுறோம். சாம்பிள் சைஸ் ஸ்மால் சாம்பிள் சைஸு இல்லைங்களா? இப்போ ஸ்மால் சாம்பிள் சைஸ் அப்படின்னாலே ஸ்மால் சாம்பிள் சைஸ் அப்படின்னாலே கட்டாயம் மீன் வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் டி டெஸ்ட்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவோம். ரெண்டு ஒன்று தான். ஸோ அதனோட வேல்யூ என்ன சார்? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே எஸ் பை ரூட் என். சரிங்களா? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் என் வித் டி ஆல்ஃபா வித் என் மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா டேபிளில் யாரு கூட கம்பேர் பண்ணணுன்றது தேவை இல்லையா? அது டி ஆல்ஃபா வித் என் மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார்? எக்ஸ் பாரோட வேல்யூ 0.742 மைனஸ் மியூன்றது 0.7 டிவைடட் பை சிக்மா. சிக்மா வேல்யூ என்ன சார்? 0.04. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.04
டிவைடட் பை ரூட் என்னன்றது 10 இல்லைங்களா. இப்போ மேலே தனியாக ஒர்க் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள், கேல்சி எடுத்துங்க. 0.742 மைனஸ் 0.7 ஒர்க் பண்ணிங்கன்னா 0.042ன்னு கிடைக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.0126 கிடைக்கும். இந்த ரெண்டு டைமையும் மேலேயும் கீழே டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3.32 அப்ராக்சிமேட்டாக கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் பார்ட் இங்கே ரொம்ப சிம்பிள் தான் சார், ஆனால் லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். கேல்குலேஷன் வெரி வெரி சிம்பிள் சரிங்களா. அப்போ என்ன கிடைக்குது, சின்றது கேல்க் வேல்யூ, கேல்குலேட் பண்ண வேல்யூ 3.32ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா, கேல்குலேட் பண்ண வேல்யூ. அடுத்து என்ன சார் போகணும், டேபிள் வேல்யூ போகணும். ஸோ ஸ்டெப்பு 3. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டேபிள் வேல்யூ. ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ இங்கே என்ன சார், யாரோட கம்பேர் பண்ணணும், டி ஆல்ஃபா வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கூட செக் பண்ணணும் சரிங்களா. அப்போ டி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோமானா கொடுக்கல, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன சார் ஆகுனா 0.05. ஏன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலன்னா டிஃபால்ட் என்ன சார் எடுப்போம், 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வித் என்னோட வேல்யூ 10-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஆகும் சார். ஸோ டி 0.05 வித் 10-1 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குன்னு பாருங்க 0.05. இது கிளியர்லி டூ டெய்ல்டு டெஸ்ட், எஸ் ஆர் நோ கொஷின் இல்லைங்களா. டூ டெய்ல்டு, ஏன்னா டேபிளில் ரைட் டெய்ல்டு இருக்கு, டூ டெய்ல்டு இருக்கு. அப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட்டு 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட்னா இங்கே இருக்குது சார். டூ டெய்ல் டெஸ்ட்னா இந்த இதை பார்க்கணும், 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லைங்களா. அப்போ இந்த இதை பார்க்கணும் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டூ டெய்ல் டெஸ்ட் 0.05. அப்போ 0.05 இங்கே சார் இருக்குது, இங்கே இருக்குது. டூ டெய்ல் டெஸ்ட் 0.05 வித் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா அதற்கு கோயின்சைட் ஆகக்கூடிய வேல்யூ 2.262 சரிங்களா. டூ டெய்ல் டெஸ்ட்டில் பார்க்கணும். ஸோ டூ டெய்ல் டெஸ்ட்டு 0.05 வித் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா 2.262. என்னோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா 2.262. இதனால டேபிள் வேல்யூ. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் சார், கன்க்ளூட் பண்ணணும். இப்போ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறோம், ஒரு படத்தை வரைய சொல்கிறோம் இல்லைங்களா. அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைகிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. ஏன்னா படத்தை போடும்போது என்ன ஆகுனா நமக்கு ஈஸியாக இருக்கும் கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு இல்லைங்களா. ஸோ மிட் வேல்யூ 0, இது நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி. கிளியர்லி இது டூ டெய்ல்டு டெஸ்ட்டு சரிங்களா. அப்போ 2.262ன்றது மேபி இங்கே இருக்கலான்றது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இது நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.262 நெகட்டிவ் டைரக்ஷனில், அதே 2.26 பாசிட்டிவ் டைரக்ஷனில் சரிங்களா. அப்போ எது சார் ரிஜெக்ஷன் ரீஜியன்னா, ஸோ நான் ரெட்டில் மார்க் பண்ணக்கூடியது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். தீஸ் ஆர் கால்டு ரிஜெக்ஷன் ரீஜியன். இதெல்லாமே ரிஜெக்ஷன், இதில் விழுந்துச்சுன்னு என்ன பண்ணும், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். ஸோ பிளாங்காக இருக்கிறது மட்டும்தான் என்ன சொல்லுவோம், அக்செப்டன்ஸ் ரீஜியன். அப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார், 3.32. அப்போ 3.32ன்றது கேல்குலேட் பண்ண வேல்யூ கட்டாயம் எதில் விழுக்குன்னு பாருங்கள். ஸோ 3.32ன்றது கட்டாயம் 2.262 தாண்டி தான் சார் இருக்கும் இல்லைங்களா. அப்போ 3.32ன்றது கட்டாயம் எதில் இருக்கும், 2.26 தாண்டி தான் இருக்கும். அப்போ மேபி இந்த இடத்துல இருக்கலாம். அப்போ எங்கே சார் ஃபேல் ஆகுது, ரிஜெக்ஷன் ரீஜியனில் ஃபேல் ஆகுது சரிங்களா. அப்போ ஃபோர்த்து கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சார், கன்க்ளூஷன். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரம் டயக்ராம் இல்லை ஃப்ரம் ஃபிகர். ஸோ படத்தை பார்த்தோன்னே சொல்லிட முடியும். கேல்குலேட் பண்ண வேல்யூ இங்கே சார் விழுகுது, ரிஜெக்ஷன் ரீஜியனில் விழுகுது. ஸோ வி ரிஜெக்ட் H0. We reject H0, accept H1. அதாவது mu not equal to 0.7 diameter சரிங்களா. அப்போ அந்த சாம்பிள்ஸு அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அத்தனை சாம்பிள்ஸுமே 0.7 இருக்கும்னு சொல்லி நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னா கட்டாயம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ அக்செப்ட் H1, ரிஜெக்ட் H0
சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.